ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டே ஆஃப் அ பர்டிகுலர் டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டுகிட்டே வராங்க. அண்ட் இது தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஒரு க்ரேஸியாகவும் இருக்கும். ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இதுக்கு மந்த் கோட் பார்த்திங்க அப்படின்னா ஜான் டு டிசம்பர் வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். அண்ட் அந்த கோடு எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 033 ஃபர்ஸ்ட் 3, லாஸ்ட்டில் 035. நெக்ஸ்ட் ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் 614, அடுத்து 625. இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த கோட்ஸ் எல்லாமே. அப்புறம் இயர் கோட் பார்த்திங்க அப்படின்னா 1400 to 1499 ஸ்டார்ட் ஆகும். இதோட கோட் பார்த்தோம் அப்படின்னா 2064 அந்த கடைசிதுக்கு 4 வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி 1400 1500, அடுத்து 1600, அப்படியே நான் ஸோ அப்படியே 2000 to 2099 வரைக்கும் எழுதியிருக்கேன். அடுத்த டே கோடில் 0லேருந்து 6 வரைக்கும் எண்ட் ஆகும். ஸோ அப்படியே டேஸாக கண்டினியூஸாக எழுதிருங்க, அவ்வளோதான். இப்போ இந்த டேட்க்கான டே என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டேட் ஆஃப் பர்த்தை கேட்டு வச்சு நீ இன்றைக்கி தான் பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இந்த இதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னா, ஃபஸ்ட் அந்த டே 27, ஸோ அதை ஃபர்ஸ்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கிறணும். ஸோ நெக்ஸ்ட் ஜான்வரி இருக்குது. ஜான்வரிக்கான கோட் 0, ஸோ 0 ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 2009 இருக்குது. ஆக்சுவலி இது 2000 to 2099 அந்த சீரீஸில் தானே வரும். ஸோ அதுக்கான கோடு என்னது 6, ஸோ நம்ம 6 ஃபில் பண்ணிடலாம். அடுத்து 2009 லாஸ்ட் 2 டிஜிட்ஸில் இருக்கிறது 09 இருக்குது. ஸோ அதனால் நான் 9 எடுத்திருக்கேன். அடுத்து அந்த 2009 இருக்கு இல்லையா, ஸோ அந்த 9 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம்னா மேலே இருக்க கோஷன்ட்டை நம்ம எழுதணும். ஓகே, இங்கே கோஷன்ட்டை நம்ம எழுதணும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோன்னா 44 வருது. இப்போ இந்த 44 நம்ம என்ன பண்ணோன்னா 7ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 6 7 42, ரிமைனிங் 2 வரும். ஸோ இந்த ரிமைண்டர் தான் அந்த டேக்கான ஆன்சர். ரிமைண்டர் 2 என்ன கோடில் இருக்குது, டியூஸ்டே இருக்குது. அப்போ அந்த ஜான்வரி 27 2009 டியூஸ்டேவாக இருந்திருக்கும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 30, ஸோ டேட்டா அப்படியே எழுதிக்கலாம் 30. நெக்ஸ்ட்டு அக்டோபர் 10 அக்டோபர் தானே, அக்டோபருக்கான கோடு என்ன மேலே இருக்குது, 0 இருக்குது. ஸோ அதை நான் 0 எழுதிக்கிறேன். அடுத்து இயர் 2005, அதாவது 2000 to 2099க்கான கோடு என்னது 6 பார்த்துருந்தோம் இல்லையா, ஸோ 6 நம்ம எழுதிடலாம். அடுத்து அந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ், அப்போ 05 வரும். ஸோ நான் 5 எழுதியிருக்கேன். அடுத்து அந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிவிட்டு மேலே இருக்க கோஷன்ட்டை தான் நம்ம எடுத்து எழுதணும். ஸோ மேலே என்ன வந்திருக்கு 1, ஸோ அதை நான் எழுதிக்கிறேன். இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வருது 42 வருது. ஸோ இதை 7ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கிறணும். 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் 0 தான் வரப்போகுது. ஸோ 0 அப்படின்றது எந்த டேக்கான கோடு, சண்டேக்கான கோட் நம்ம மேலே பார்த்துருக்கோம் இல்லையா, அவ்வளோதான். இந்த டே பார்த்திங்க அப்படின்னா சண்டேவாக இருந்திருக்கு. ஸோ இது மாதிரி உங்கள் பர்த்டேஸ், உங்கள் ஃப்ரெண்டோட பர்த்டே, முக்கியமான நாட்களை அது எந்த நாளில் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நிறைய எக்ஸாம்ஸ்லையும் கேட்குறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.